11th சம் பார்க்கலாம். ஒரு டஜன் பந்துகளின் விலை ரூபாய் 120 எனில் ரஞ்சன் என்பவர் 5 பந்துகள் வாங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கும்? இங்கே இங்கிலீஷில் ராஜன்னு போட்டிருக்கேன், ரஞ்சன் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? ரஞ்சன் wants to buy 5 balls from a sports shop. If a dozen balls cost rupees 120, how much should Ranjan pay to buy 5 balls? ஓகேவா? இங்கே ஒரு டஜன் பாலோடைய விலை வந்து நமக்கு 120 ரூபாய் அப்படின்னா ரஞ்சன் வந்து 5 பால் வாங்குறாரு, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு டசன் அப்படிங்கிறது என்னது? 12. ஒரு டஜன் ஆப்பிள் கொடுங்க, ஒரு டஜன் பால் கொடுங்க, ஒரு டஜன் பென் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பென் நமக்கு கொடுப்பாங்க? 12 கொடுப்பாங்க. அப்போ டசன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கவுண்டிங்கு? 12. அப்போது ஒரு டசன் ஃப்ரூட் தான் நமக்கு இங்கே பால் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு டசன் ஃப்ரூட்டுன்னு சொல்லி ஃப்ரூட்டுன்னே வாயில் வருது, சரியா? ஒரு டசன் பாலுடைய ரேட் எவ்வளோப்பா? ருபீஸ் 120. அப்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை ஒரு டசன் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம்? 12 பால்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இதுதான் நம்ம கிவன் வந்து ஒரு டசன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒரு டசன்னே எடுத்துக்கிட்டோம், சரியா? இங்கே 12 பால்ஸுடைய ரேட்டு நமக்கு 120னா ஒரே ஒரு பாலுடைய ரேட் என்ன பண்ணலாம்? 120லேருந்து 12 நம்ம டிவைட் பண்ணோம், அப்போது 10. ஒரு பாலுடைய ரேட் எவ்வளவு? 10 ருபீஸ், சரியா? இங்கே ராஞ்சன் வந்து எவ்வளோ வாங்குறாங்க? 5 பால்ஸ் வாங்குறாங்க இல்லையா? இப்போ 5 பால்ஸ் அப்படின்னா 5 × 10 நமக்கு எவ்வளவு? 50. அப்போ 5 பால்ஸுடைய ரேட் எவ்வளவு நமக்கு? 50 ருபீஸ், சரியா? 12th கொஸ்டின் பார்க்கலாம். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்புக்கும் முழு பரப்பிற்கும் இடையேயான விகிதத்தை காண்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ஷேடட் போர்ஷன் டு த டோட்டல் ஏரியா ஆஃப் த ஃபிகர். ஸோ இங்கே ஷேடட் போர்ஷனுக்கும் இந்த டோட்டல் ஏரியாவுக்குமான ரேஷியோ. இங்கே பாருங்கள், டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4. இங்கே 1 2 3 4 4 4s 16 டோட்டல் ஸ்கொயர் இருக்குது, ஓகேவா? டோட்டல் ஏரியா நமக்கு 16, ஷேடட் போர்ஷன் நமக்கு 4. ரேஷியோ எழுதும்போது ஃபஸ்ட்டு குவான்டிட்டி அப்புறம் செகண்ட் குவான்டிட்டி அப்படி தான் எழுதணும். நமக்கு ஆன்சர் எது தெரியுதோ அப்படி போட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஷேடட் போர்ஷன் கேட்டிருக்காங்க, செகண்டாக நமக்கு ஏரியா டோட்டல் ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஆன்சர் நம்ம 4:16 அப்படின்னு தான் எழுதணும். 16:4ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஷேடட் போர்ஷன் தான் கேட்டிருக்காங்க, ஷேடட் போர்ஷன் நமக்கு 4, அதனால தான் 4 எழுதுகிறோம், சரியா? தென் செகண்டாக நமக்கு டோட்டல் ஏரியா ஷேடட் போர்ஷன் கேட்டிருக்காங்க, அதனால தான் 16 எழுதுகிறோம். இது அப்படியே எழுதக்கூடாது, இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். 2 நம்பரும் எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? 4th டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? இப்போ 4th டேபிளில் 4 1 டைமு, 16 4 டைம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 1:4, ஓகேவா? 13th one, ஏ மற்றும் பி என்ற சதுரங்களின் பக்க அளவுகள் முறையே 2, 4 எனில் ஏ மற்றும் பியின் பரப்பளவு விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஏ அண்ட் பி ஆர் 2, 4 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியா? இங்கே வந்து ஏபின்னு 2 இது கொடுத்துருக்காங்க. இதனுடைய பக்க அளவு 2, இதனுடைய பக்க அளவு வந்து 4. அதாவது இந்த சின்ன ஸ்கொயருடைய சைடு வந்து நமக்கு 2, இதனுடைய சைடு வந்து நமக்கு 4. அதனுடைய ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா? ஏரியாவுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ஏ தெரியணும் இல்லையா? ஏரியா ஆஃப் ஏ, ஏரியா ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? இந்த எல்லா பக்கமும் சமமாக இருக்கும் இல்லையா ஸ்கொயருக்கு? ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ இன்ட்டு ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஸோ ஏ இன்ட்டு ஏன்னா பக்க அளவு இல்லையா? பக்க அளவு நமக்கு எவ்வளவு? 2 × 2 4. தென் இதே மாதிரி ஏரியா ஆஃப் பி அப்படின்னு பார்த்தோம்னா 4 × 4 4 4s 16 அப்படின்னு வரும். அவங்க A:B தானே கேட்குறாங்க. இப்போ ஏவுடைய வேல்யூ 4, பியோடைய வேல்யூ 16. இதை நம்ம ஒரே டேபிளில் ரெடியூஸ் பண்ணோம்னா 1 4s 4, 4 4s 16. ஸோ ஏரியா ஆஃப் A:B நமக்கு என்னது? 1:4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், சரியா?
14வது கேள்வி, ஒரு சதுரத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கும் ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சதுரத்தோட பக்கம் 1 2 3 4 பக்கம் இருக்குது சரியா. இதில் இந்த கனசதுரம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய விளிம்பு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 சரி. எத்தனை விளிம்பு இருக்கும்? 8 விளிம்பு இருக்கும். ஸோ இங்கே ஆன்சர் எழுதலாமா? சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் எவ்வளவு? 4 சைடு இருக்குது சரியா. இங்கே எட்ஜஸ் ஆஃப் கியூப் எத்தனை இருக்குது? 8. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் sides to edges. ஸோ சைடு வந்து நமக்கு 4, எட்ஜஸ் வந்து நமக்கு 8 இல்லையா. இது இப்படியே விட்டுடலாமா? இதை என்ன ரெடியூஸ் பண்ணும் இல்லையா, ரெண்டுமே 4th டேபிளில் நமக்கு டிவைட் ஆகும். 1 4s are 4, 2 4s are 8. 14th ஒன்னுக்கான ஆன்சர் 1:2. 15வது கேள்வி, ஏ ஆனவர் பிஐ போல 2 மடங்காகும், பி ஆனவர் சிஐ போல 3 மடங்காகும் பெற்றார் எனில் ஏ இஸ் டு சிஐ காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் பி, பி கெட்ஸ் ட்ரிபிள் ஆஃப் சி அப்படின்னா ஏ இஸ் டு சி என்னவா இருக்கும்? இங்கே ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் பி அப்படின்னா ஏவுடைய வேல்யூ 2bன்னு எழுதலாமா? இங்கே பி கெட்ஸ் ட்ரிபிள் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ரெண்டுமே நமக்கு கிவன். அப்போது ஏ இஸ் டு சி அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏவுடைய வேல்யூ என்ன பண்ணலாம்? இங்கே பிஏ ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது இதிலிருந்து இந்த வேல்யூலேருந்து ஏவுடைய வேல்யூ என்னதுப்பா? 2 × பிக்கு 3c அப்படின்னு நம்ம போடலாம் இல்லையா. இங்கே 3c அப்படின்னா 2 3s are 6 அப்படின்னு வருமா? 6c அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஏ இஸ் டு சிக்கு என்ன எழுதலாம்? 6c is to c அப்படின்னு வரும். ஸோ இங்கே 6 is to c அப்படின்னா நமக்கு வேல்யூ 6 is to 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா. இப்போ a is to c அப்படின்னா c உடைய வேல்யூ தானே இருக்குது. அப்போ 6 is to 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். a is to c உடைய வேல்யூ ஓகேவா. நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவுடைய வேல்யூ 2 times b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியுடைய வேல்யூ 3 times c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏல பிக்கு பதிலாக இந்த 3c அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ஏவுடைய வேல்யூ என்னவா மாறிடும்? 2 × 3c அப்படின்னா 6c அப்படின்னு மாறிடும். நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏ இஸ் டு சி தானே. அப்போ ஏக்கு பதிலாக 6c அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்கு பதிலாக வேல்யூ சிக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ சின்னே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டுக்குமான ரேஷியோ என்ன வரும்? ஆக்சுவலாக இந்த ரேஷியோ எழுதணும்னா 6c டிவைடட் பை சின்னு அர்த்தம். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 6/1 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும். அதனால தான் இங்கே சி வரல சரியா. அப்போ ஏ இஸ் டு சி அப்படிங்கிறது 6:1 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. 16th கொஸ்டின் பார்க்கலாம். பாரதி மற்றும் அன்பு ஆகியோர் ரூபாய் 2000ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் பாரதியின் பங்கை காண்க. இஃப் ₹2000 is divided among பாரதி and அன்பு in the ratio 3:2, then find the பாரதி ஷேர். இங்கே மொத்தமாக 2000 ரூபாய் இருக்குது. அதை 3:2 அப்படிங்கிற விகிதத்தில் பாரதியும் அன்பும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பாரதியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரியா. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 2000. டோட்டல் ஷேர் எவ்வளவு? இது ரெண்டையும் ஆட் பண்ணும் இல்லையா. அப்போது டோட்டல் அமௌண்ட்டு ₹2000. டோட்டல் ஷேர் எவ்வளவு? 2 பேருக்கும் சேர்ந்து ஒருத்தர் 3 இன்னொருத்தர் 2. அப்போ டோட்டல் ஷேர் எவ்வளவு? 5. நமக்கு ஒரே ஒரு ஷேர் நமக்கு தெரிஞ்சால் போதும் இல்லையா. ஃபஸ்ட் ஒரே ஒரு ஷேர் மட்டும் வேணும்னு என்ன பண்ணலாம்? இந்த 2000-ஐ 5ஆல் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ண நமக்கு ஒரு ஷேருக்கான வேல்யூ கிடச்சிடும். டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள். இது 1 × 5 4 × 20 தென் 2 zeros கேரி ஓவர் ஆகும். 400 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஒரு ஷேருக்கான வேல்யூ ₹400 சரியா. நாம் ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? பாரதியோடைய ஷேர்.
பாரதியோடைய ஷேர் எவ்வளவு? ஃபஸ்ட்டு பாரதி இருக்குது, ரெண்டாவது அன்பு இருக்குது. அப்போ பாரதியோட ஷேரு 3. அப்போ 3 × 400, 4 3s are 12. அப்போ 1200 அப்படிங்கிறது தான் பாரதியோட ஷேர். சரியா? 17th ஒன், அப்பா மற்றும் மகனின் தற்போதைய வயதுகள் முறையே 42, 14. மகனின் வயது 12ஆக இருக்கும் பொழுது அப்பா மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The present age of the father is 42 and of his son is 14. Find the ratio between the father and son when the son was 12 years old. இப்போது பையனுக்கு 14 வயசு, அப்பாவுக்கு 42 வயசு. சரியா? அப்போது பையனுக்கு 12 வயசுன்னு இருக்கும்போது அப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு கேட்குறாங்க. என்னப்பா பண்ணலாம்? 2 ரெடியூஸ் பண்ணணும். சரியா? இங்கே 12 வயசு அப்படின்னா பையனுக்கு 12 வயசு அப்படின்னா இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள். 14லேருந்து 2 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12ன்னு கிடச்சிருமா? அப்போ இங்கே 2 மைனஸ் பண்ணனா இங்கே 2 மைனஸ் பண்ணும்ல. 42லேருந்து நம்ம 2 மைனஸ் பண்ணால் 40. புரியுதுங்களா? அப்பாவுக்கு 42, பையனுக்கு 14. பையனுக்கு 12ன்னு இருக்கும்போது அப்பாவுக்கு என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. என்ன இருக்கும்? 12 வயசு பையனாக இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு 40 வயசாக இருக்கும். ஸோ இதுக்கான ரேஷியோ, த ரேஷியோ பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் தட் இஸ் ஈக்குவல் டு 40:12. இது ரெண்டுமே ஒரே டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? 4th டேபிளில் டிவைட் ஆகும். 10:3. 10 4s are 40, 4 3s are 12. சரியா? இப்போ ஆன்சர் 10:3 அப்படின்னு சொல்லலாம். 18th சம் பார்க்கலாமா? 18th சம், 5 நாட்களில் கலைவாணி ரூபாய் 500 சேமிக்கிறாள் எனில் 15 நாட்களில் கலைவாணி எவ்வளவு சேமிப்பாள்? கலைவாணி saves 500 in 5 days. How much amount she can save in 15 days? இங்கே save amount for 5 days எவ்வளவு? ₹500. அப்போது 1 டேக்கு அவள் எவ்வளோ சேவ் பண்ணுவா? 500 டிவைடட் பை 15, ₹100 சேவ் பண்ணுவான் இல்லையா? ₹100 ஒரு நாளைக்கு சேவ் பண்ணுவான். நாம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? சேவ் அமௌண்ட் ஃபார் 15 days. அப்போது 15 நாளைக்கு அப்படிங்கும்போது 15 × 100 1500. இப்போ 15 நாளைக்கு கலைவாணி எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க? ₹1500. சரியா? 19th கொஷின், ஒரு நாளைக்கு 2 முறை வீதம் வாரம் முழுவதும் ராணி பல் துலக்குகிறாள். ஒரு நாளைக்கு 1 முறை வீதம் வாரம் முழுவதும் ராஜா பல் துலக்குகிறார் எனில் ராணி மற்றும் ராஜா பல் துலக்கும் எண்ணிக்கைகளுக்கு இடையேயான விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ராணி brushes her teeth twice a day on all days in a week. Raja brushes his teeth only once a day on all days in a week. What is the ratio of the number of times Rani, Raja brushes their teeth? இதுதான் கொஷின். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது the ratio of the number of times Rani and Raja brushes their teeth in a week. ராணி அப்படிங்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பல் துலக்குறாங்க. சரியா? அப்போது ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க எத்தனை தடவை பல் துலக்கியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ராணி brushes her teeth twice a day in a week. ஒரு நாளைக்கு 2 தடவை, ஒரு வாரத்துக்கு அப்படின்னா 14 டைம்ஸ் இல்லையா? தென் இன்னொரு பாய் யார் பேர்? பாய் பேர் என்னப்பா? ராஜா. ராஜா brushes his teeth once a day in a week. ராஜா என்ன பண்ணுறாரு? ஒரு நாளைக்கு 1 தடவை தான் விளக்குறாரு. அப்போது 2 × 1 7 இல்லையா?
சாரி பை மிஸ்டேக், ஒரு நாளைக்கு ஒரு தடவை விளக்குறாரு. 1 × 7 7. அப்போது இவங்க 14 டைம்ஸு, இந்த பாய் வந்து 7 டைம்ஸ். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? த ரேஷியோ ஆஃப் எ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ராணி அண்ட் ராஜா ப்ரஷஸ் தர் டீத் இன் எ வீக். ஃபஸ்ட்டு ராணியோடைய வேல்யூ 14 டைம்ஸு, ராஜாவுடைய வேல்யூ 7 டைம்ஸ். சரியா? ஸோ இதை ரெண்டையும் நம்ம இப்படியே விட்டுறலாமா? இந்த வேல்யூக்கு நம்ம ரெடியூஸ்டு வேல்யூ ஃபைன் பண்ணோம் இல்லையா? ரெண்டுமே 7th டேபிளில் டிவைட் ஆகும். 2 டைம்ஸ் 1 டைம்ஸ். ஸோ ராணியும் ராஜாவும் ஒரு வாரத்துக்கு எத்தனை டைம் ப்ரஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ என்னது? 2:1. ஓகேவா? 20th கொஷின். செவ்வகங்கள் PQRSஇன் அகலம் மற்றும் நீளங்களின் விகிதம் முறையே 1:2, 2:4, 4:8, 8:16 எனில் அச்செவ்வகங்களின் பரப்புகளின் விகிதங்கள் விகித சமத்தை அமைக்குமா என சரிபார்க்க. PQRS are rectangles whose areas of breadth to length 1:2, 2:4, 4:8, 8:16 respectively. Check whether the ratio of their area are proportional or not. இங்கே given ratios என்ன இருக்கு? 1:2, 2:4, 4:8, 8:16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரேஷியோஸ் எல்லாமே ப்ரப்போர்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது விகித சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரப்போர்ஷனல்னால் இதனுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதை இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? இது வந்து 2ம் 4ம் ஒரே டேபிளில் டிவைட் ஆகும். 1:2, 1 டைம் 2, 2 டைம் 4. அதுக்கப்புறம் 4:8 அப்படிங்கிறது 4th டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? 1 டைம் 4, 2 டைம் 8. 8:16 அப்படிங்கிறது 8th டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 1 டைம் 8, 2 டைம் 16. இங்கே பாருங்கள், எல்லாத்தோடைய ரெடியூஸ்டு ஃபார்மும் எப்படி இருக்குது? 1:2, 1:2 தான் வருது. ஸோ எல்லா ரேஷியோவும் நமக்கு என்னது? ப்ரப்போர்ஷன். ஓகேவா? த ரேஷியோஸ் of their area ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ரெக்டாங்கிளுடைய ஏரியாஸ் எல்லாமே எப்படி இருக்குது? ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. கொடுக்கப்பட்ட விகிதங்களின் பரப்பளவுகள் எல்லாமே விகித சமத்தை அமைக்கின்றன அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இங்கே ஒர்க் ஷீட் 4th ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவும் இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.